வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான கோவக்காய் ஃப்ரை சூப்பராக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ நாட்டு கோவக்காய் கிடச்சிருக்கு. அந்த கோவக்காய் வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை நிறையா உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அதை அறுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை காய வச்சு அதில் நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயுமே இந்த ஃப்ரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவு சோம்பு, நம்ம எப்போவும் கடுகு உளுந்து தாளிப்போம், ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் சோம்பு தாளித்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதக்கி விட்டால் போதும். நம்ம ஜாஸ்தி இதுக்கு வதங்க வேணாம், ஏன்னா கோவக்காய் வதங்கியால் நமக்கு ஆனியன் வந்து ரொம்ப கருத்து, ரொம்ப வெங்காயம் ஜாஸ்தி வதங்கிடும் லாஸ்ட்டு. அதுக்காக லைட்டாக வதங்கினதுமே நம்ம கோவக்காயை அதில் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக அந்த ஹீட்லேயே வதக்கி விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுவோம். கொஞ்சமாக இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு மிளகாப்பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே கிடையாது. இந்த சோம்பு டேஸ்ட் வந்து இந்த கோவக்காய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டில் வதக்கிட்டு நம்ம தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து விட்டு பார்ப்போம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் உப்பு ஆட் பண்ணலைன்னா நமக்கு காய் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். கோவக்காய் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக நம்ம உப்பு போடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு அடுத்ததாக ஹாஃப் குக் ஆனோன்னா அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். திரும்பவும் லைட்டாக மூடி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம திறந்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நமக்கு இந்த எண்ணெயிலே சூப்பராக வதங்கிடும். நம்ம தண்ணி கூட அதுக்கு தெளிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படியே சுருண்டு வரும் கோவக்காய், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு கோவக்காய் நல்லா வதங்கிட்டே வருது. வெங்காயமும் பாருங்கள், நம்ம ரொம்ப ஜாஸ்தி வதக்கலை, ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு. இந்த கோவக்காய் ஃப்ரை வந்து நமக்கு சாம்பாருக்கு, ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி நரம்பு ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் இந்த கோவக்காய் ஜாஸ்தி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.